போதுமா கல்லுன்னு போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாட்டு வடியில் ராக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு பல விதமான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்ய போகிறோம். போன வடியை பார்த்தீங்கன்னா நாட்டு வடி வந்து பேப்பர் வடி வந்து வச்சிருப்போம். அதை பார்க்கலன்னா கீழே லிங்க் தரையும் பார்த்துங்க. சரி வாங்க இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோம் அப்படிங்கிற பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வானை வந்து வீசி காட்ட போகிறோம். நான் எப்படி வெடிக்கணும் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வந்து போயிடலாம். என்ன ரெடி ஆகணே? ரெடி. சரி ரெடியா? நான் 1 2 3 சொல்லல வரிசையாக வீசணும். ஓகேவா? ரெடி 1 2 3. மக்களை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வாங்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மொத்தம் வீசினால வந்து கீழே எல்லாம் கவர் பண்ண முடியல. அதனால தனித்தனியாக வீசி உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? யார் ஃபர்ஸ்ட் வீசுறா? நீங்களே வீசுங்க. வேற அடுத்து டக்கு டக்குன்னு வீசுக்கடா. இது ஒரு ஆள் அடுத்த ஆள் டக்குன்னு வீசு. அடுத்து வீசுறா மச்சான் கவர் பண்ணுங்க. வேற சூப்பரா வீசியா அம்மாளு பொடி. என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல வந்து மேலே விட்டு அடித்து பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குறுக்கு வந்து ஒரு கம்பி விட்டு இதில் வந்து இந்த வாட்டத்தில் போகிற மாதிரி வந்து வைக்க போகிறோம். பாருங்க எப்படி போகுதுன்னு. இது வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஐடியா. பார்த்தா ஓகேவா? இல்லை கதில் பிடிக்க வேண்டாம்டா. இல்லை நான் ஒரு ஆட்டமாக ஆடுது. போதுமா கல்லுன்னு போது ஆட்டே அப்பா பாதியிலே வெடிச்சிருச்சுடா. அதைத்தான் சொன்னேன் தேவையில்லாமல் வேஸ்ட்டுதே. மக்களே பார்த்தீங்கன்னா சல்லுன்னு முடிச்சு அது தள்ள முடியாமல் பார்த்தீங்கன்னா பாதியிலே வெடிச்சிருச்சு. அதுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது சல்லுன்னு போணுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே அந்த குழாய் போட்டிருந்தோம்னா அது வெடிச்சு அதில் செதறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அந்த குழாயிலே மேலே கம்பி போட்டு ஒரு ஸ்டெப் மாதிரி இறக்க போகிறோம். இப்போ எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிற பார்ப்பாங்க. பட்டாச்சுருவா ரெடியா? ஓகே தானே? மூஞ்சில் ஊற்றிட்டு போயிடாமலா? கிளம்பவே இல்லை. மக்களே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி குச்சியை ஒடிச்சிட்டு நாங்கள் வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இதுவாச்சும் போதான்னு பார்ப்போம். முதல்ல 2 வாட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாக்கா ரெடியாக இருந்துக்கா? நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று விட்டோம்ல கம்பியில் கட்டி சல்லுன்னு போணுச்சுல, இதே மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்து அட்டை டயத்தில் பற்ற வைக்க போகிறோம். 2 வந்து மோதி எப்படி வெடிக்குது அப்படிங்கிற வந்து பார்க்க போகிறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அதே மாதிரி மாப்பிள்ள ரெடியா? இரு 1 2 3 சொல்லிட்டேன் ஹாப்பினா. இரு முதல்ல நான் கரெக்டாக போதான்னு பார்த்துக்கிறேன். இரா வச்சுரா. மக்களை யாரும் விட்டு ட்ரை பண்ண வேண்டாம். எக்ஸ்பெரிமெண்ட் காண்டி பண்ணுறான். ரெடியா மாப்பிள்ள? ரெடியா? 2 3 வேற லெவலில் இருக்குறாடி மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பராக போணுச்சு. ஆனால் வீடியோ எந்த அளவுக்கு ரெக்கார்டாக இருக்குன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா போனால வந்து ஆப்போசிட் 2 வந்து மோதி வெடிக்கிற மாதிரி பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கயிறு பார்த்தீங்கன்னா இந்த 2 ராக்கெட் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுட்டு எது வந்து ஃபஸ்ட்டு கயிறு இழுத்தில் போட்டு நம்ம இழுப்போம்ல அதே மாதிரி இது 2 வந்து இழுக்க வைக்க போகிறோம். எது வந்து வீரியம் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். மாப்பிள்ளை நான் மோட்டான்னு மாற்றுறோம். இது கொஞ்சம் டேஞ்சரான இதே இது ட்ரை பண்ண வேண்டாம். ஓகே ரெடியா? 1 2 3 இங்கடா நான் சொல்லிருக்கேன். அவன் நெருப்பு பத்திரடா. ரெடியா? 1 2 3 சொல்லுடா. 1 2 3 அடே இருடா. 1 2 3 சொல்லுடா. 1 2 3 நீ ஆண்டா காந்து ஐயா
ரெண்டு இருக்கலடா அங்க நின்றுச்சுடா டெம்பரு. ரெண்டுமே இருக்கலடா அங்க நின்றுச்சுடா டெம்பரு. நீ ஏன் நண்பர்களே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக சக்ஸஸ் தான். நீங்கள் எனக்கு கமால் பண்ணுங்க. ஐயோ ஐயோ நண்பர்களே, இதை பார்த்தீங்கன்னா தரையில் வீச போகிறேன். எவ்வளோதுக்கு போதும் பாருங்க. அது சரட்டுன்னு பேசுகிறா வேலை. இதுக்கு பேர் தான் தரையில் வச்சிருது முகரையில். கீழே ஓட்டுரு, பற்ற வச்சு கீழே ஓட்டுரு. ஊதுற ஆன வச்சு ஊதுனா தூக்கி வீச தாண்ட தோணும். நீங்க யாரா சொன்னீங்க போட சொல்லி? இந்த கையில வீசலாம்டா. ஏய் படிச்சுல வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து சோத்தாங்காய் வந்து பெண்டுங்கிறனால லெஃப்ட்டில் வீசினே அதுக்கு வந்து கொஞ்சம் குறி மிஸ் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. இந்த இதில் கொஞ்சம் நூலை வந்து கட்டி விட்டுருக்கேன். இந்த நூல் வந்து எந்த அளவுக்கு தூக்கிட்டு போகுதுன்னு தெரில. பார்ப்போம், நம்ம வந்து மேலே வீசி பார்ப்போம். ரெடியா? ரெடி. நூலை கொண்டு அது விழுகுதாரா? நூல் இந்த அது விழுகுதாரா? எங்க நூல் விழுகுது? அந்த அளந்து கிடக்காரு. பயங்கரமாக போகுறா மேலே. அங்கேருந்து வந்து நூலை சல்லன்னு போயிருச்சு மேலே. மக்களே பார்த்து நூல் வந்து சல்லன் இழுத்துக்கு போயிருச்சு. இப்போ நூலுக்கு பின்னாடி ஏதாச்சும் வச்சு கட்டி விட்டு இது மேலே எந்த அளவுக்கு தூக்கிட்டு போகுது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து ஓகேவா? அடுத்த வீட்டில் அதை கட்டி விடுவோமா? நூலு பாதி பாதி அத்துருச்சுடா. இங்கே ஒரு எரிஞ்சிருச்சாரு. மக்களை யாரும் ட்ரை பண்ண வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். இந்த கயிறில் கட்டி விட்டோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கயிறுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேடு வந்து கட்டி விட்டுருக்கோம். இது இழுத்துக்கு போதான்னு தெரில. வீசி பார்ப்பேன் எப்படி எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில. ஓகே, ரெடியா? ரெடியா மக்களே? ரெடியா? நீ ஏன்னா அங்கே போயிட்ட எடுத்துட்டியா? மக்களே சேட்டை இல்லை, தூக்குறக்கு சேட்டை இல்லை. அந்த அளவுக்கு வெயிட்டு கொஞ்சம் கூடி போச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம வந்து கீழே விழுந்து கையை உடைச்சிக்கிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் கையில் வந்து வானத்தை வீசி தீபாவளியை கொண்டாட போகிறோம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி நண்பா. தரையில் கடந்து வச்சுடா. தரையிலே வந்துருச்சு. மச்ச ரெண்டே ஆளுக்கு ஆணுக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். எப்படி வீசுறீனா? அது முன்ன பின்ன மாப்பிள்ள முன்ன பின்ன ஆகி போகும். ரெண்டு ஈக்குவலா அடிச்சிரா. ரெண்டுமே பயங்கரமா அடிச்சிரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வானத்தை வந்து டிஃப்ரெண்டாக வந்து பார்த்துப்போம். நீங்கள் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்ன மச்சான்? ஆமாம், வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லாக வெடிங்க. தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள்.
ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. குட் பாய். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா.